அனைவருக்கும் அரவிந்தின் அன்பு வணக்கங்கள். தமிழர்களுக்கு பேசுறதுனா ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே இதை பத்தியாவது பேசிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்மளும் இன்னைக்கு பண்ண போறோம். இப்ப பார்க்க போறீங்க ஒரு நடனம். கொஞ்சம் குழந்தைகள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பழைய பாட்டுக்கு நடனம் ஆட போறாங்க. அந்த நடனத்தை பார்த்துட்டு பேசலாமா? இந்த நடனம் தான் இன்னைக்கு பேச்சோட கருத்தாக இருக்க போகுது. அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழை விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனாலதான் தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறாங்க. அது பத்தி என்னோட பேசுறதுக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த பக்கத்துல கதிர் சொல்றாரு, முயற்சி எடுத்தா தமிழ் எங்க வேணாலும் பேசலாம்னு. ஆனா இந்த பக்கத்துல அஜித் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணும்னா சும்மா சொல்லிக்கலாம், அமெரிக்கால எல்லாம் தமிழ் வளராதுன்னு. அஜித், நீ ஏன் அது சொல்ற? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாரும் வந்து நடனம் ஆடுறாங்க. எவ்வளவு அற்புதமான தத்துவ பாட்டு. ஆனா இது யாருக்காகவும்
அதெல்லாம் இந்தியாவில் இருந்தாதான் புரியும். அதை பத்தி நீ என்ன சொல்ற? அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். எங்க இருந்தாலும் அவங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப பேச்சியே எடுத்துக்கோங்க. இங்க உள்ள பல குழந்தைகள் எவ்வளவு நல்லா தமிழ் பேசுறாங்க. அதேதான் நானும் சொல்றேன். இங்க இருக்க குழந்தைகள் எவ்வளவுதான் தமிழ் பேசுறாங்க. எல்லாம் தமிழ்ல தான் வருது. பாதி தமிழும் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இங்க தமிழ் பள்ளியில போய் முறையா படிக்கிறாங்க. அதனால நல்லா தமிழ் எழுத பேச முடியும். இப்ப நான் நல்லா பேசுறேனே. என்ன 2 பேரும் தானே நல்லா தமிழ் பேசுறீங்க? நான் ஏன் நல்லா பேசுறேன்னா, நான் இந்தியாவில் போய் 2 வருஷம் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு நல்லா தமிழ் வருது. ஆனா இங்க இருக்க குழந்தைகள் எல்லாம் வாரத்தில் 1 மணி நேரம் தமிழ் பள்ளிக்கு போய் எப்படிதான் தமிழ் பேச வரும்? அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப என்னையே எடுத்துக்கோங்க. நான் என்ன இந்தியாவில போய் படிச்சேன். என்னால மட்டும் எப்படி தமிழ் நல்லா பேச முடியுது? உங்களுக்கு எப்படி வருது? ஆனா இங்க இருக்க குழந்தைகளை யாரையாவது மேல வந்து நல்ல தமிழ்ல பேச சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? யாராவது கூப்பிடலாமா? தம்பி இங்க வா. வாங்க வாங்க வாங்க. தம்பி உன் பேர் என்ன? அனிருத். நீ எந்த வகுப்புல படிக்கிற? 2வது. என்ன தமிழ் பள்ளியிலையா? ஆமா. உனக்கு தமிழ் பேச தெரியுமா? ஆமா. என்னப்பா இது ஒரே வார்த்தையிலே பதில் சொல்ற? சரி விடு. நீ தமிழ் பள்ளியில என்ன படிப்ப? நான் பாட்டு படிப்பேன், எழுத்து படிப்பேன், திருக்குறள் படிப்பேன். திருக்குறள் படிப்பியா? ஆமா, நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருக்குறள்ல இருந்து எல்லாமே தெரியும். கேட்டு பாருங்க. தம்பி உனக்கு தெரிஞ்சது திருக்குறள் சொல்லு பாப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அற்புதமாக சொல்லிட்டாரே. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. ஏதோ ஒரு திருக்குறள் சொல்றதுனால அவனுக்கு எப்படி எல்லா திருக்குறள் தெரியும்னு சொல்றீங்க? சரி, அவனை வேறு திருக்குறள் சொல்ல சொல்லலாம், இல்லைன்னா அர்த்தம் சொல்ல சொல்லலாம். தம்பி அந்த குறளுக்கு அர்த்தம் சொல்லு பாப்போம். எழுத்துல ஆ தான் முதல். அது மாதிரி உலகத்துல கடவுள் தான் முதல். நன்றாக சொல்லிட்டாரே. நட்டு பத்தி ஒரு திருக்குறள் சொல்லுப்பா. ஒருக்கே எந்த பொன் கை போல ஆக இருக்கன் கலைபோதான் நட்பு. இப்ப நன்றியை பற்றி ஒரு திருக்குறள் சொல்லுங்க. நன்றி மறுப்பது நன்று அன்று, நன்றழுது அன்றே மறுப்பது நன்று. எவ்வளவு அழகா சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க அஜித்? இருங்க. நீங்க அவனை இன்னொரு திருக்குறள் சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி, தம்பி நீ ரொம்ப நல்லா திருக்குறள் சொல்லிருந்த, நீ திருப்பி போய் உட்காந்துக்கலாம். சரி, அவனுக்கு திருக்குறள் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. தமிழ் கலாச்சாரம் இருக்கு, கலை இருக்கு. அதெல்லாம் யாரு பின்பற்றுறாங்க? ஏன் இல்ல, இங்க தமிழ் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க. தமிழ் புத்தாண்டு, பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்க. தமிழ் பள்ளிக்கு போறாங்க. இங்க இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி உடை உடுத்திருக்காங்க. ஆமா, பாரம்பரிய கலையான மயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடி நம்மளே பார்த்துருக்கோமே. பரதநாட்டியம் ஒண்ணு இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் யாரு கத்துக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க. நான் வேணா கூப்பிடட்டுமா? என்னப்பா இது 2 பேரும் எனக்கு கூப்பிடுறதுலே இருக்கீங்க. சரி கூப்பிட்டு பார்ப்போம். வாங்க. என்ன ஒரு ஆள் வர போறீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே. இங்க எல்லாரும் ரொம்ப நாளா பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்காக ஒரு